பாரதிய ஜனதாவில் தனது கட்சியை இணைத்த கையோடு மனைவி ராதிகாவுக்கு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்தவர் சரத்குமார். அதனால சிவராஜ் என் மனைவி கலெக்டர் சூரியவம்சம் அம்மாவுக்கு பாராட்டினாங்க. விருதுநகர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சரத்குமாரும் ராதிகாவும் வீதி வீதியாக பிரச்சாரம் மேற்கொண்டனர். வாக்குப்பதிவு முடிந்து நாளை வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கும் நிலையில் மனைவியின் வெற்றிக்காகவும் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க வேண்டியும் விருதுநகரில் உள்ள பராசக்தி மாரியம்மன் கோவிலில் சரத்குமார் அங்க பிரதட்சணம் செய்தார். கோவிலை சுற்றி தரையில் உருண்ட சரத்குமாருக்கு அருகில் நின்றபடி மனைவி ராதிகா அவரை உருட்டிவிட்டபடியே பின்தொடர பெண்கள் வியப்புடன் பார்த்தனர். அங்க பிரதட்சணத்தை முடித்த சரத்குமாருக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த வீடியோவை சரத்குமார் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்த நிலையில் இதை ஒரு மாசத்துக்கு முன்பே செய்திருந்தால் பெண்கள் வாக்குகள் கூடுதலாக கிடைத்திருக்குமே, எல்லா முடிவையுமே நாட்டாம தாமதமா தான் எடுப்பார் போல என்று ஒரு தரப்பும், மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்தால் அவரது வேண்டுதல் நிறைவேறிவிடும் என்று மற்றொரு தரப்பும் கமெண்ட் அடித்து வருகின்றன. பாலிமர் செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் மணிவண்ணன்.